ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மொத்தமாக பச்சை மிளகாய் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடார வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா சூடாறினதுமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு சட்னி எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சட்னியை தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதக்கின அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியாச்சு. சுட சுட இட்லிக்கோ தோசைக்கோ நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். இந்த சட்னியை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.